இப்போ ஒரு பொண்ணை விரும்புற விஷயம் உனக்கு ஃபுல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, அவளோட பேர் என்ன? அவளோட பேரு சோ சாரி, என்னால பேர் மட்டும் சொல்ல முடியாது. நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு அவளை கன்ஃபர்ஸ் பண்ற வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐம் சாரி. என்ன ஜூஸ் இது ஒரு மாதிரி இருக்கு? நான் ஒரு மாதிரியா ஃபீல் பண்றேன். ஒரு மாதிரி மயக்கமா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்குள்ள அவனுக்கு போதை ஏற்பட்டிருக்கணுமே, இல்லைன்னா இன்னொரு டேப்லெட் போடணுமோ. லாஸ்ட் குட் பை ட்ரிங்க் சாப்பிடலாமா? ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இல்ல மாயா, எனக்கு போதும், சொல்றது கேளு ப்ளீஸ். யூ நோ வாட் ரன்பி? வாட்? எனக்கு உன்னை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். ஹவ் ஸ்வீட். தேங்க்ஸ். எனக்கும் தான். ஐ ஜஸ்ட் என்ஜாய் நோயிங் யூ. அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? உன்னால என்ன புரிஞ்சிக்கவே முடியல. என்னை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா உனக்கு புரிஞ்சிருக்கும். நான் எந்த பொண்ணுங்க கிட்டயும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். இதான் என்னோட பெரிய ப்ராப்ளம். ஐ ஜஸ்ட் கான்ட் சே நோ. இது உனக்காக. என்கிட்ட இருக்க மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? முடியாதுன்னு சொல்ல தெரியாது. தேங்க்ஸ். அப்புறம் மாயா, நீ என்ன சொன்ன? நீ எங்க இருக்க? சுந்தர் நகர், வில்லா 78. சுந்தர் நகர். நல்ல இடம், ரொம்பவே நல்ல இடம், ரொம்ப நல்ல இடம். எனக்கு ரொம்பவே தூக்கமா வருது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. உனக்கு ஏதாவது வித்தியாசமா ஃபீல் ஆகுதா? Prachi. Prachi. I know. You love Prachi. I mean to say, நீ அவளை லவ் பண்றல? மாயா, அந்த ட்ரிங்க்ல ஏதோ கலந்திருக்க. அதுல நீ என்ன கலந்திருக்க? என்னோட மேஜிக், மாயாவின் மேஜிக். அந்த ஜூஸ்ல மாயா, எனக்கு உண்மைய சொல்லு. ரன்பீர், ரன்பீர், ரன்பீர். Get up. எழுந்துரு. என்ன பண்ற நீ? You know what, ரன்பீர்? நீ ரொம்ப நல்ல பையன். பட் நான் ஒரு நல்ல பையனுக்கு கெடுதல் பண்ண போறேன். ஆனா you know what? உன் கூட தப்பு பண்றதுல நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. தள்ளி போ. ஏன்னா அதுக்கான பணம் எனக்கு கிடைக்கும். So, I'm liking it. அப்புறம் இப்போ நான் எல்லார் முன்னாடியும் உன்னை ப்ளேம் பண்ண போறேன். அதாவது நீ என்ன மாலஸ்ட் பண்ணனு. அப்புறம் இப்போ குட் பாய்க்கு பேட் இமேஜ் கிடைக்க போகுது. ஸ்பீக். வேலை முடிஞ்சது. எக்ஸலண்ட். You ready for action? ரன்பீர், ரன்பீர், tell me one thing. உன்னோட இந்த டிராமாவை யார் பிலீவ் பண்ணுவாங்க? எல்லாருக்கும் எப்படி தெரியும் நீ ஒரு மாலஸ்ட் ஆயிட்டேன்னு? How? no one, because I'm not molester. Hey, what are you doing? Are you stupid? இப்ப எல்லாரும் என்ன நம்புவாங்க. என்ன பார்த்தா தெரியுதுல்ல, முன்னாடி நான் மாயாவா இருந்தேன், இப்ப நான் விக்டிம். எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருந்தா, இந்த பிளான நம்ம பண்ணது எனக்கு தெரியாம இருந்திருந்தா, நானும் இதை நிச்சயமா நம்பியிருப்பேன். பாத்தியா, மாயாவோட மேஜிக். இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். டன். ஓகே, இப்போ நீங்கெல்லாம் போங்க, எனக்கு ரிஹர்சல் பண்ணணும். ஆக்டிங் ரியலா இருக்கணும்ல, சோ ப்ளீஸ். எல்லாம் சரியாயிடும்னு நான் சொன்னேன்ல. சில சமயங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டி இருக்கும் ஸ்வீட் ஹார்ட். டோன்ட் வரி, ரிசல்ட் நல்லா இருக்கும். லெட்ஸ் கோ. பிரக்யா ப்ளீஸ்.
பிரக்யா ப்ளீஸ் ப்ளீஸ் நில்லு பிரக்யா, ப்ளீஸ் நில்லு. நான் சொல்றது கேளு. என்னை விட்டு நீ விலகி போறதை என்னால அனுமதிக்க முடியாது. ஸ்டே ஹியர். மறுபடியும் திரும்பி வந்துரு என்கிட்ட ப்ளீஸ். என் கூட வந்துரு ப்ளீஸ் பிரக்யா. இது சரியான நேரம் இல்ல. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். I promise you. எல்லாத்தையும் சரி பண்றேன். I will make everything fine. சரியான நேரம் வரும்போது எல்லாமே கண்டிப்பா சரியாயிடுங்க. நானும் திரும்ப வருவேன். நீங்க என்ன விரும்புறீங்கன்றதுக்காக மட்டும் இல்ல, ஏன்னா நான் உங்களை விரும்புறேங்க. ப்ளீஸ் எப்படி வருவேன்னு மட்டும் கேள்வி கேட்காதீங்க. பட் ஐ ப்ராமிஸ் நான் கண்டிப்பா வருவேன். நீ வெயிட் பண்ணுனா ஐம் சாரி. கிளம்புங்க ப்ளீஸ், போங்க. நானுமே நாளுமே கரைந்திடும் இரவானே, காற்றிலே ஊசலாய் உருகிடும் மெழுகானே, கோபம் கொண்டு நீங்காதே, எந்த நெஞ்சம் தாங்காதே, அன்பு என்றும் தீராதே, என்னை விட்டு போகாதே. என் பையன் எப்பவுமே பார்ட்டில அங்கங்கன்னு சுத்திக்கிட்டே இருப்பான், என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த பார்ட்டில அவன் எங்க இருக்கான்னே தெரியல. நம்மளை விட யாரோ அவனுக்கு ரொம்ப அவனோட காதலோட ஐக்கியமாயிட்டானோ என்னமோ, பார்க்கவே முடியல. ஒரு விஷயம் மட்டும் கேரண்டியா சொல்ல முடியும், அவன் லவர் கூட இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியும். அப்படியும் இருக்கலாம். ஏய், என்னாச்சு? நீ அந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டியா? என்ன விஷயம்? அதான் என்னோட மதர் இன் லா சொன்னாங்களே, வெயிட்டர் கிட்ட மோதின விஷயம். நீ அவங்க ஏதோ கிண்டலா சொல்லிட்டாங்க, அதை நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. நீ ஏன் சோகமா இருக்க? டெல் மீ மீரா, வாட் ஹேப்பன்ஸ்? நான் ஒன்னும் சோகமா இல்ல. ஐம் ஃபைன். பட் யூ லுக்கிங் அப்செட். நோ பேபி நோ, ஐம் வெரி வெரி ஹங்கிரி. வா போய் சாப்பிடலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அப்பவே சாப்பிட்டுட்டேன். என் மதர் இன் லா உனக்கு தெரியும்ல, நான் இல்லாம அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால நான் அவங்களோட சாப்பிட்டுட்டேன். பட் உனக்கு கம்பெனி கொடுக்க முடியும். அம்மா, மனுஷன் எவ்வளவோ ஆசைப்படுறான், ஆனா அவனுக்கு எல்லாமே கிடைக்கிறது இல்ல. நீ இல்லை என்றால் எனக்கென யாரும் இல்லையே, ஏன் இதை செய்தாய், துணை என யாருமே இல்லையே. நீதான் நான், உடைந்து போகாதே, காதலால் கடந்து போவோமே. உனக்கென உருகினேன், உயிரில் கரைகிறேன், அனலென எரிகிறேன், அலையாய் உடைகிறேன். உனக்கென வருகிறேன், உடலாய் இணைகிறேன், எப்படி நீங்குவேன் என்னிடம் வா. கனவினில் வருகிறாய், கண்டதும் மறைகிறாய், கண்களில் வாழ்கிறாய். ஆமா, இவனுக்கு என்ன ஆச்சு? யாராவது கேளுங்க. Please help me. Please, please help me. Anga, please help me.
என்னாச்சு மேடம்? அவன் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்க பார்த்தான். யாரு உங்ககிட்ட தப்பா நடக்க முடிச்சு போனது? ரூம் நம்பர் 1105. யாரு இருக்காங்க? ரன்பீர் காலிங். அவன் என்ன மாலஸ் பண்ணான். ஏய், என்ன பேசுற? இங்க பாரு, ரன்வீர் கோலி யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அவன் என்ன கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. கணேஷ், அந்த ரூமை லாக் பண்ணுங்க. நவ் யூ ஆர் சேஃப். நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அந்த பொண்ணு போய் கூட சொல்லலாம்ல, எதுக்காக போலீஸ்க்கு கால் பண்றீங்க? ஒன் செகண்ட், நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எதுக்கு மேட்டர் சீரியஸ் ஆக்குறீங்க? முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இங்க பாருங்க மேனேஜர், நான் 100% சொல்றேன், அது ரன்பீரா இருக்கா? இங்க பாருங்க சார், நான் உங்க பையனுக்காக போலீஸை கூப்பிடல. அங்க உங்க பையன் இருக்க மாட்டான். ஆனா அங்க யாரோ இருப்பாங்கல்ல. மேடம், நீங்க பயப்படாதீங்க. அங்க யாரு இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணியே தீருவோம். அவன் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா தான் ஆக போகுது. ஆனா போலீஸ கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நாம அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாம்ல. ரியா, ரிலாக்ஸ் ரியா. போலீஸ் வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. ஒருவேளை இவ வேற ரன்வீரை பத்தி கூட சொல்லலாம். ரன்வீர் மாதிரி இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜஸ்ட் யாராவது தண்ணி கொண்டு வாங்க. நான் ரன்வீருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். அத்தை, இவங்க போலீஸ வர சொல்றாங்க. நீ என் கூட வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரியா? உனக்கு மூளையில ஏதாவது குழம்பி போச்சா? அத்தை, அவங்க போலீஸ கூப்பிட போறாங்க. அவங்க ரன்பீரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கே தெரியும்ல, ரன்பீர் மேல எந்த தப்பும் இல்லன்னு. அவன் கண்டிப்பா அரெஸ்ட் ஆக கூடாது. அவன் எதுவுமே பண்ணல. ஹி சோ இன்னசென்ட். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானே அத்தை. எதுக்காக இவ்ளோ கன்ஃபியூஸ் ஆற இப்போ? உனக்கு தெரியும்ல, மாயா இந்த மாதிரி பிரச்சனையை கலப்புனா அங்க ரன்பீர் தான் குற்றவாளி ஆவான்னு. ஆனா நீ இவ்ளோ பெரிய டிராமாவை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்காது ரியா. நாம இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து நாம கண்டிப்பா பின்வாங்க முடியாது. நீ என்ன நினைச்ச? மாயா எல்லார் முன்னாடியும் ரன்பீரை அக்யூஸ்ட்னு சொல்லுவா. பிராச்சி அவனை வெறுக்க ஆரம்பிச்சிருவா. ரன்பீருக்கு நீ சப்போர்ட் பண்ணா ரன்பீர் உடனே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு நினைச்சியா? இது ஒண்ணும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல. இது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஆனா அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுமே அத்தை. எனக்கு இது கொஞ்சம் கூட சரியா படல. உனக்கு மூளை குழம்பி போச்சு. அவன் ரன்பீர் கோலி, விக்ரம் கோலியோட பையன். அபிஷேக் மெஹரா அவன பையன் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு சீக்கிரத்துல அவனை அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? அப்படியே அரெஸ்ட் ஆனாலும் 2 மணி நேரத்துல அந்த பையன் வெளியில வந்துருவான். ஆனா நீ செய்ய இருந்த காரியத்தினால எல்லாமே கம்ப்ளீட்டா மாறி இருக்கும் ரியா. நல்லவேளை நான் உன்னை தடுத்துட்டேன். இல்லனா நீயே போய் எல்லார்கிட்டயும் சொல்லிருப்ப போல. இதெல்லாம் ஒரு பிளான், அவ போய் சொல்றேன்னு நீயே போய் சொல்லிருப்ப போல. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், சில சமயங்கள்ல சில விஷயங்களை அடையறதுக்கு நாம போய் சொல்லிதான் ஆக வேண்டி இருக்கும். We have to do wrong things to get things in our life. But you have to be serious about it. அத்தை, எனக்கு I really feel very bad for ரன்பீர். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஸ்வீட் ஹார்ட். ஆனா நீ மட்டும் உன்னோட வாயை திறந்தேனா அப்புறம் நீ உன்னோட முதல் காதலை இழந்துருவ. ரன்பீர் பிராச்சிய மட்டும் இல்ல, உன்னை விட்டுட்டும் நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவான். So be careful. I promise. ரன்பீர் உனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்புறம் அவ கூடிய சீக்கிரத்துல உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாரியா? போன் எடுத்தானா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் எதுக்காக போன் எடுக்க மாட்டேங்கிறான்? சீக்கிரம் போன் பண்ணுங்க. போன் தரமா பண்ணிட்டு இருக்க, பொறுமையா இரு. போலீஸ் 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 எதுக்காக வருது? இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு? ஆமா சார், நாங்க ரூமை வெளியில இருந்து லாக் பண்ணிட்டோம் சார். அந்த பையன் போதையில அங்கதான் சார் படுத்திருக்கான். ஆனா நாங்க யாருமே அந்த பக்கம் போகல சார். அந்த ரூம் எங்க இருக்குன்னு காட்டுங்க. வாங்க சார், இந்த பக்கம். இல்ல அது ரன்பீரா இருக்காது. இது எப்படி நடந்துச்சு? ரன்பீர் அவகிட்ட ஜஸ்ட் ஃப்ளர்ட் தானே பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏய், எழுந்துரு எழுந்துரு. குர்தாவுடைய பட்டன்ஸை போடுங்க. அவனை எந்திரிக்க சொல்லுங்க. எழுந்துருப்பா, எழுந்துருன்னு சொல்றல. போலீஸா? நீங்க 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 எப்படி இங்க?
முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வா, அங்க பேசிக்கலாம். எந்த பொருளையும் டச் பண்ண விடக்கூடாது. மீடியாவை இன்வால்வ் பண்ண விடாதீங்க. இவனை கூட்டிட்டு போங்க. அட எதுக்கு நான் என்ன பண்ண? என்ன பேசுற பிராச்சி? நம்ம ரன்பீரை தேடி போனோம் இல்லையா? அப்ப நான் மாயா கூட ரன்பீரை பார்த்தேன். அதனால அவன் மாயாவை கிஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தா, அவ வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் ரன்பீர் அவ கைய பிடிச்சான். அதுக்கப்புறம் அவளை ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டான். அப்ப நீ சொல்றத பார்த்தா ரன்பீர் அவ கூட இல்ல, பாக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. வேற என்ன சொல்ல முடியும்? அதனாலதான் நீ ரன்பீரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? ஆமா, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ இருந்துச்சுன்னு நினைச்சேன். அப்போ நீ என்ன சொல்ற? ரன்பீர் அவளை மாலஸ் பண்ணிருப்பானா? அவன் வேற குடிச்சிருந்தான். ஆனா இதுல ரன்பீரோட தப்பு எதுவும் இல்லல்ல? அவன் மேல தப்பு இருக்கு. கவலைப்படாத, அது வேற யாராவது இருக்கும். ரன்வீர் எங்க? தெரியலையேப்பா. அவ எங்கனாலும் இருக்கட்டும், ஆனா அங்க மட்டும் இருக்க கூடாது. அவ எதுவும் செஞ்சிருக்க மாட்டான்னு நமக்கு தெரியும். ஆனா போலீஸ் அந்த இடத்துல பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும்ல. கடவுளே, என் பேரனை காப்பாத்து. கமலேஷ், மேடம் வேற ஜீப்ல கொண்டு வாங்க. இவனை நான் ஏன் ஜீப்ல கொண்டு போறேன். நான் நேரா ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். ரன்வீர், are you okay? பல்லவி, என் பேரன் எங்க பிள்ளை எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்க. ரன்வீர் எதுவும் செய்யல. அந்த பொண்ணு பொய் சொல்றா. எது போய் எது உண்மைன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் நடுல வர வேண்டாம். நாங்க வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இங்க பாருங்க, என் பேரன் இப்படி எல்லாம் நீங்க கூட்டிட்டு போக கூடாது, புரிஞ்சுதா? ப்ளீஸ் அவங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ரன்பீர் நிஜமாவே இன்னசென்ட்டா இருந்தா அவனுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி நீங்க இப்படி போலீஸை தடுக்க கூடாது. நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அவன் மேல கேஸ் போடுவீங்களா? ரன்பீர் போதையில இருக்கானா? ஓ காட், நான் நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடந்திருக்க கூடாது. சார், யாரோ சொன்னாங்கன்னு நீங்க எப்படி சார் அவனை கூட்டிட்டு போக முடியும்? என்னோட பையன் ஒரு அப்பாவி, அதை உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. குணத்துக்கு முன்னாடி அவன் ரூம்ல இல்லன்னு சொன்னீங்க. ஆனா இவனை நாங்க அந்த ரூம்ல தான் பிடிச்சோம். அதுவும் இதே நிலைமையில. இப்போவும் அவன் தப்பு பண்ணலன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவனை கூட்டிட்டு போங்க. எல்லாரும் பாத்துக்கணும். நாங்க போய் என்னாச்சு உன்னாகாது. சார், நான் லாக்அப்குள்ள போடுங்க விட. சார் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சார் சொல்றது கேளுங்க. சார் நான் சொல்றது கேளுங்க. சார் நான் எதுவுமே பண்ணல. என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன தப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. நல்லா ஆச்சுப்பா. ஒரு பொண்ணு தன்னை பலாத்காரம் பண்ணாங்கன்னு யாரும் போய் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நீ நிதானத்துல இல்ல. என்ன நிதானம்? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இப்பயாவது நிதானத்துல இருக்கியா இல்ல போதை இறக்கட்டுமா? விஜய், எஃப்ஐஆர் போடு. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க மேடம்? மாயா. உங்களுடைய முழு பேரு? மாயா சின்னோ. சார், மீடியா ஆளுங்களா வந்திருக்காங்க சார். நமக்கு நியூஸ் கிடைக்குதோ இல்லையோ, இவங்களுக்கு மட்டும் நியூஸ் கரெக்டா கிடைச்சிடுது. சார், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் நீங்க சொன்னீங்க. நான் வந்துட்டேன், இப்ப பேசிப்போம். இவனை எதுக்காக லாக்அப்ல போட்டீங்க? பின்ன அந்த பொண்ணை உட்கார சொல்றீங்களா? சார், இவனோட பேர் தானே வந்திருக்கு. சார், இது மோலஸ்டேஷன் கேஸ் சார். பொண்ணு கேஸ் போட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஜெயில் தண்டனை உண்டு சார். நல்லா பேசுறீங்க சார். நாளைக்கு இவன் நீங்க இவ்வளவு மாலஸ்டேஷன் பண்ணுன்னு சொன்னா நீங்க உடனே போய் லாக்அப்ல போயிடுவீங்களா? பைத்தியமா சார் நீங்க? யார் சொன்னாலும் ஜெயில போட்ட முடியுமா? யாருக்கு தெரியும்? பார்க்கலாம் சார், அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நடந்துச்சா இல்லையான்னு. அப்புறம் முக்கியமான விஷயம், ரன்பீர் அந்த ரூம்ல தான் இருந்தான். எங்க மாயா இருந்தாங்களோ அங்க. அப்புறம் அந்த மேனேஜரும் பார்த்து சொல்லிருக்காரு. அவனை அதே இடத்துல வச்சு தான் நாங்களும் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்ப எங்களோட பேச்சுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னு நாங்க சொல்றோம். நீங்க பிடிச்ச அவனை உள்ள போட்டுருக்கீங்க. அந்த ரூம்ல இருந்தீங்களா? இன்ஸ்பெக்டர், மரியாதையா பேசுங்க. எனக்கா மரியாதை தெரியல? முதல்ல உங்க பையனுக்கு கத்து கொடுங்க. இல்லங்க, நீங்க உள்ள போக முடியாது. இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? நீங்க எங்களை தடுக்க முடியாது. எங்க கிட்ட ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாம் வெளில போங்க. வெளில இருந்து ஏதாவது பண்ணிக்கோங்க. முதல்ல வெளில போங்க. நாங்க இப்பவே இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். போங்க. இது மாலஸ்டேஷன் கேஸ். முதல்ல மீடியாவை உள்ள அலோ பண்ணுங்க. ரன்பீரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த பொண்ணுடைய பேர் நிச்சயம் கெட்டு போகும். எப்பவும் பொண்ணுங்களுடைய பேர் தான் கெட்டு போகும். அப்புறம் அந்த ரன்பீர் ஒரு பொண்ணுடைய மானத்துல விளையாடி இருக்கான். நான் மட்டும் இந்த யூனிஃபார்ம் போடலன்னு வச்சுக்கோங்க, ஆன் தி ஸ்பாட் அவனுக்கு நான் தண்டனை கொடுத்திருப்பேன். என்ன? மிஸ் மாயா, உங்களுக்கு அந்த பையனை ஏற்கனவே தெரியுமா? ரூம்ல அவங்க கூட தனியா தான் இருந்தீங்களா இல்ல வேற யாரும் இருந்தாங்களா?
உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா என்ன? இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குறீங்க? அந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியல எப்படி இருக்கானே? அந்த பையன் எங்க இருக்கான்? இதோ அங்க இருக்கான் பாருங்க. வேண்டாம், போட்டோ எல்லாம் எடுக்காதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, போட்டோ எல்லாம் எடுக்காதீங்க ப்ளீஸ், போட்டோ எடுக்காதீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருந்து போங்க. இங்க என்ன நடக்குது? கிண்டல் பண்றீங்களா? இவங்க எல்லாம் யாரு? இவங்க உங்க ஃபேமிலியா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாம் வெளியில போக சொல்லுங்க. இவங்கள முதல்ல வெளிய அனுப்புங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல மார்க்கெட்டிங் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சார், இந்த கேஸை பத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க சார். இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. போங்க, முதல்ல வெளிய போங்க. போங்க, வெளிய போங்க. போங்க போங்க. அப்புறம் நீங்களும் எங்களுடைய வேலையை பார்க்க விடுங்க. இன்னும் சில பேரை நாங்க விசாரிக்க வேண்டியது இருக்கு. நான் ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்தேன். விசாரிச்சீங்களா? ஃபைல கொடுங்க. நீங்க அந்த ஹோட்டல் ரூம்குள்ள உங்க விருப்பத்தோட தான் நீங்க ரன்வீர் கூட போனீங்களா? எழுந்துரு ரன்வீர். என்ன பண்ற நீ? மாயா, ப்ளீஸ் அவங்க கிட்ட உண்மையா சொல்லு. நம்ம மேல போனோம், நம்ம ஜஸ்ட் பேசிக்கிட்டு தானே இருந்தோம். ப்ளீஸ் அவங்க கிட்ட உண்மையா சொல்லு. நாங்க 2 பேரும் காரிடார்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் என் கையை பிடிச்சி இழுத்தான். போஸ்ட் பண்ணி ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டான்.